95% ஸ்ட்ரைக் ரேட் இருக்கு. நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், இதை நான் ஒரு தேர்தலில் மாற்றி சொன்னதில்லை. நம்ம வந்து 2014 நான் கருத்து கணிப்பு நடத்துறதுங்கிறது வெளியே தெரியும் மக்களுக்கு. தந்தி டிவியில் இருக்கும்போது மக்களுக்கு தான் முதல்ல. அதுக்கு முன்னாடி தினமலர் காலத்தில் தான் கொண்டு வந்திருக்கும். என்னுடைய தலைமையில் நடந்த முதல் கருத்து கணிப்பு 2014. அதுக்கு முன்னாடி நான் ஒரு பார்ட் ஆஃப் த டீமை நான் பண்ணியிருக்கேன். ஒன்று கூட தப்புனதில்லை. அது நீங்கள் பார்த்து இன்னுமே எல்லாம் பப்ளிக். இப்போ நான் சொன்னேன் எப்படி அப்போ 250 30 80 10 அது வந்து அது போல எல்லாமே பப்ளிக் டொமைனில் இருக்குது. அப்படி எப்படி இவ்வளோ எக்ஸ்ட்ரீமா மாறும் சார்? இல்லையே, அந்த திசை அவங்களுக்கு திரும்ப அந்த திசையை ரொம்ப சரியா கணிச்சிருக்கிறோம். நம்பரை கணிக்கல. திசை வந்து இவருக்கு ஃபேவரா இருக்குங்கிற கணிச்சிருக்கோம். 20% டே 1 சொல்லியிருக்கோம். நான் உங்களுக்கு இன்னொன்று சொல்றேன். முதல் சர்வேல நாங்கள் வந்து எடுத்த போது அவருக்கு 20% வந்துச்சு. நான் வந்து இல்ல 10லேருந்து 15க்குள்ள வரும்னு நினைக்கிறேன், 20 வராதுன்னு நினைக்கிறேன் சொல்லி முதல் சர்வே சொன்னேன். ரெண்டாவது சர்வேல 20, நான் 2 கையும் தூக்கிட்டேன். பாஸ் 20 வந்துருச்சுன்னா திருப்பி எங்களுடைய சர்வே நான் டவுட் பண்ண அவசியம். முதல் சர்வே எனக்கு டவுட் வந்துச்சு. ஏன்னா முன்ன பண்ண வரலாங்கிற எனக்கும் தெரியும். 4 சர்வேல தான் வந்துச்சு. அப்போ வந்து விஜய் வந்து ஒரு பெரிய டென்ட்டை கிரியேட் பண்றாங்கிறது யாருக்கும் எந்த குழப்பமும் இல்லை. இந்த நம்பருக்கு மேல நீங்க ரங்கராஜ் பாண்டே இல்லை, நீங்க இந்தியா முழுக்க நீங்க பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் மை இந்தியா ஒரு சேனல்ல தவிர அதுவும் எக்ஸிட் போல்ல மட்டும் வேற யாருமே இந்த இடத்துல யோசிக்கவே இல்லை. நோபடி இன் த்ரூ அவுட் இந்தியா. ஏன்னா நம்ம பார்த்த அப்புறம் அப்படி இருந்துச்சு. அப்போ மக்கள் வந்து கடைசி நேரத்தில் முடிவை மாற்றினாங்களா, கருத்து கணிப்பாளர்கள்ட்ட மாற்றி சொன்னாங்களா, அது நம்ம வந்து இனிமேல் பார்த்துட்டே கவனித்து கவனமாக செயல்பட இடம்.